லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எங்க மம்மி கிட்ட மீனாட்சி அம்மா ஏதோ பணம் வாங்கியிருக்காங்களாம். அதை திருப்பி தரவே இல்லையா? ஒன்று பணம் கொடுக்கணுமா, இல்லைன்னா வீட்டையும் மெஸ்ஸையும் எழுதி கொடுக்கணுமா? அதுக்கு தான் இந்த பஞ்சாயத்தான். அக்கா, எனக்கே இப்பதான்க்கா தெரியும். என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் வாங்கினது மட்டும் இல்லாம வீட்டையும் தர மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கே லாயர் நோட்டீஸ் அனுப்புறியா நீ? அக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லக்கா. சீக்கிரம் வா, இல்லனா பஞ்சாயத்துல நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தி எல்லாத்தையும் புடிங்கிக்குவாங்கக்கா. ஐயோ அக்கா, வா குடு. ஆமாக்கா, நீங்க கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்புங்க. நீங்க வேணா என் வண்டி எடுத்துட்டு போங்க, நான் எப்படியாச்சும் வந்துடுறேன்க்கா. சரி, வா போலாம். சங்கிலி, நீ என்னடா இங்க? எஸ்ஐ சார், என்ன நடந்துச்சுன்னு நீங்களே சொல்லுங்க. முதல்ல எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். மீனாட்சி அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. ரங்கநாயகி அம்மா, இவன் ஒரு நாள் மீனாட்சி அம்மா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அதை வாங்காதீங்கன்னு சொன்னான். அதுக்கு பணம் தர்றேன்னு சொன்னான். பணத்துக்கு ஆசைப்பட்டு நானும் அப்படியே செஞ்சுட்டேன். அவன் சொன்னதுனால தான் செஞ்சேன், மற்றபடி வேற எந்த நோக்கமும் இல்லம்மா. ஓ சரி, இப்ப எதுக்கு நீங்களா வந்து இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றீங்க? கேளுங்க. அப்படி இந்த விஷயம் பஞ்சாயத்து வரைக்கும் வந்துருச்சுமா. இதுக்கு மேல மறைச்சு வச்சா எனக்கு தான்மா பிரச்சனை. அதான் நானா வந்து சொல்றேன். இல்ல இல்ல, இது எல்லாம் போய் இந்த மீனாட்சி தான் அவருக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி பேச வச்சிருக்கா. எல்லாம் டிராமா, பொய்யுமா? புஷ்பா, நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இன்னொருத்தரை விசாரிக்கும் போது இன்னொரு தடவை இப்படி குறுக்க பேசினா விஷயம் வேற மாதிரி ஆயிடும். புஷ்பா, கொஞ்சம் பேசாம இரு. டேய், என்ன நடந்ததுன்னு ஒண்ணு விடாம சொல்லுடா. நீ ஏதாவது பொய் சொன்னேன்னு தெரிஞ்சது அப்புறம் இந்த ரங்கநாயகி பொல்லாதவள் ஆயிடுவா. மீனாட்சி அக்கா எங்க வீட்டுக்கு 10 லட்சத்தை திருப்பி கொடுக்க வந்தாங்க. ஏன்டா அப்படி பண்ண? இப்ப நீ சொல்ல போறியா, இல்ல நான் விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கவா? எங்க அக்கா புஷ்பா சொல்லிதான் இதெல்லாம் நான் செஞ்சேன். அம்மா, இல்லம்மா, அவன் பொய் சொல்றான். டேய், வாடா அக்கா, வாடா. ஏன்டா இப்படி சொல்ற? யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இத பாரு, அக்கா இருக்கேன்டா. ஊருக்கு முன்னாடி தயவு செஞ்சு என்ன அசிங்கப்படுத்திராத. சொல்லுடா. நீ தானக்கா சொன்ன. இல்ல, இவனை யாரோ அடிச்சு இப்படி சொல்ல வச்சிருக்காங்க. இத பாருங்க, இத யாரும் நம்பாதீங்க. ஏன் தம்பியே எனக்கு எதிரா பஞ்சாயத்துல வந்து பேசுவானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சங்கிலி, யாராவது உன்னை அடிச்சு இப்படி சொல்ல சொன்னாங்களா? கேளுங்கம்மா. இல்லம்மா, நானா தான் சொல்றேன். நான் தான் பணத்தை திருடினேன். அதை செய்ய சொன்னது எங்க அக்கா புஷ்பா தான். அது என் மாமாக்கும் தெரியும். மீனாட்சி அம்மா கும்பிடுற குலசாமி அந்த முருகன் தான் இந்த பையன் மனசா மாத்தி அனுப்பியிருக்கான். ஐயா முருகா, என் ஜாமி.
இப்ப இந்த ரங்கநாயகி இறுதியான தீர்ப்பு சொல்ல போறா. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன தீர்ப்பு எவ்வளவு தப்பானதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா தப்பு என் பேர்ல இல்லைன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப திருடினவனே வந்து ஒத்துக்கிட்டான், நான் தான் திருடினேன் அப்படின்னு. ஆனா இவன் வெறும் அம்புதான். இவனை தண்டிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த அம்பை எஞ்சவங்களுக்கு தான் நாம தண்டனை கொடுத்தாகணும். அந்த வீட்டையும் மெஸ்ஸையும் மீனாட்சி அம்மா புஷ்பாவுக்கு தர தேவையில்லை. அத கேட்டு புஷ்பாவும் இனிமே அந்த அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கிற மாதிரி கொடுத்து அவங்களே அதை திருடி நாடகமாடி ஊர் மக்கள் முன்னாடி புஷ்பா மீனாட்சி அம்மாவை அவமானப்படுத்தி இருக்காங்க. இது மன்னிக்கவே முடியாத குத்தம். இந்த குத்தத்துக்கு தண்டனை என்னன்னா, புஷ்பா இந்த பஞ்சாயத்துல உங்க எல்லார் முன்னாடியும் மீனாட்சியுடைய கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். முடியாது, முடியவே முடியாது. இவ கால்ல போய் விழறதா? ச்சே, நான் மன்னிப்பு கேட்கணுமா? நான் புஷ்பா. ஒருவேளை என்னோட தீர்ப்பை இவங்க ஏத்துக்கலன்னா இந்த ஊரை விட்டு இவங்களையும் இவங்க குடும்பத்தையும் தள்ளி வைக்கிறத விட எனக்கு வேற வழி கிடையாது. எல்லாரும் இந்த தீர்ப்பை ஏத்துக்கிறீங்களா? அம்மா, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. நான் கொஞ்சம் இவள்கிட்ட பேசுறேம்மா. புஷ்பா, கொஞ்சம் சொல்றதை கேளுவே. யோ, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நான் அவ கால்ல போய் விழணுமா? சொன்னா கேளு புஷ்பா. ரங்கநாயகம்மா சொல்றபடி கேளு. இல்லாட்டி நம்ம சொத்து பத்திரம் எல்லாம் போய் நடு ரோட்ல நின்று பிச்சை தான் எடுக்கணும். யோசிக்காத புஷ்பா, வந்து ஒரு தடவை காலில் விழு. என்ன இருந்தாலும் அவ பெரியவ தானே. வயசுல பெரியவங்க காலில் விழுகிறது ஒன்றும் தப்பு இல்லை. அவ காலில் விழு. ஐயோ, சொன்னா கேளு புஷ்பா, வேற வழியே இல்லை. புஷ்பா, ஏய் புஷ்பா, இனிமே இந்த மாதிரி பொய் பிராது கொடுத்தா தண்டனை இன்னும் கடுமையா இருக்கும். எல்லாருக்கும் இது ஒரு எச்சரிக்கையா இருக்கட்டும். பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்பலாம். மீனாட்சி, உண்மைதான் என்னைக்கும் ஜெயிக்கும். ஊருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீங்களே இப்படி அநியாயத்துக்கு துணை போனீங்கன்னா என்ன அர்த்தம் சார்? இனிமே இந்த மாதிரி தப்பு செய்யாதீங்க.
அப்புறம் இந்த ரங்கநாயகி உங்களை சும்மா விட மாட்டா. அம்மா யமுனா, அது நம்ம வீடுமா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். என்னம்மா? என்னம்மா இது? என்ன நடக்குதுங்க? சத்து, வீட்டுக்கு போய் நான் விளக்கமா சொல்றேன். இன்னும் என்னம்மா விளக்கமா சொல்றதுக்கு இருக்கு? எனக்கே தெரியாம இவ்வளவு நடந்துருச்சே. பஞ்சாயத்து வரைக்கும் வந்திருக்கீங்க. பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சா? அப்ப அவ சொன்ன மாதிரி நீ 10 லட்சம் வாங்கினது உண்மைதானா? 10 லட்சத்துக்காக வீட்டை அவளுக்கு எழுதி கொடுத்தியா? கொஞ்சம் பொறுமையா இருமா. இதோ தீர்ப்பு நம்ம பக்கம்தான் வந்திருக்கு பஞ்சாயத்துல. இங்க பாரு, கொஞ்சம் பொறுமையா இருமா. வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வாமா. இவ்ளோ தூரம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லல்லம்மா? சக்தி, இங்க பாரு, இங்க வச்சு எதுவும் பேச வேணாம். எதுவா இருந்தாலும் வா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா வீட்டுக்கு. அக்கா, சக்தி, சொன்னா கேளு. வீடு மெஸ் எதுவுமே நம்மள விட்டு போல. எல்லாமே நமக்கு சாதகமா தான் இருக்கு. அம்மா பணத்தை மனசார வாங்கலன்னு ஊர் முழுக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆமாமா, ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனா வீட்ல இருக்கிற எனக்கு தான் தெரியல. நான் லூசு மாதிரி உங்க எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். மிஷின் வாங்கறதுக்காக நான் சென்னைக்கு போயிட்டு இருக்கேன். அப்படி இல்லம்மா. என்ன மாதிரி பைத்தியக்காரி யாராவது இருப்பாங்களா? ச்சே, போம்மா. ஏய் சக்தி, சக்திகா, விடு சக்தி. சக்தி, இத பாருமா. அம்மா. அம்மா, சாரிம்மா. மம்மி பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரிம்மா. பஞ்சாயத்து நல்லபடியா முடிஞ்சுச்சு. ஆமாண்டா. பாடா. அண்ணா, ம்? பஞ்சாயத்துல என்னென்ன ஆச்சு? நீங்க எல்லாம் எப்படா வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையே. சொல்லுண்ணா, என்ன ஆச்சு? வேற என்ன ஆச்சு? அந்த புஷ்பா மீனாட்சி அம்மா கால்ல வந்து மன்னிப்பு கேட்டுச்சு. அண்ணா, எப்படிண்ணா இது நடந்துச்சு? என்னால நம்பவே முடியலையே. எஸ்ஐ சரியில்லை. மீனாட்சி அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தப்போ ஒரே அசிங்கமா பேசிட்டாரு. எனக்கு என்னமோ சரியா படல. என்னன்னு பாரு வெற்றி. என்னடா அது, ஜோக்கரே வர மாட்டேங்குது. ஏண்டா ஜோக்கர்னா இவன் வரான்? ஏய், யாரா நீ? அடிங். போடா. டேய், நான் ஜோக்கர் இல்லடா. உன்னை அடிச்சு தோச்சு சங்கூத போற கிங்குடா நானு. ஏய், நான் போலீஸ். என் மேல கை வச்சா என்ன ஆகும் தெரியும்ல? ஓ, எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டாரா? மீனாட்சி மெஸ் 10 லட்சம் ஞாபகம் இருக்கா? யார் சொல்லி இப்படி பண்ண? எனக்கு எதுவும் தெரியாது. இங்க பாரு, நான் போலீஸ். திரும்பவும் சொல்றேன், என் மேல கை வச்ச உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும்.
விட்றா விட்றா வலிக்குது. சொல்றியா? சொல்றேன்டா சொல்றேன் விட்றா. ஏய் என்ன செய்ய சொன்னது அந்த சங்கிலி தான்டா. சங்கிலியா? இதை நான் எங்க வந்து சொல்ல சொன்னாலும் நீ சொல்லணும், புரியுதா? ஏய் போலீஸே அடிச்சு மிரட்டுறியா? நாளைக்கு உன் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு. நான் யாருன்னு தெரியும்ல, எஸ்ஐ. அண்ணன் யாருன்னு தெரியும்ல? உங்களுக்கெல்லாம் மாசம் மாசம் படி எடுக்கிறாங்களே ரங்கநாயகி அம்மா, அந்த அம்மாவோட புள்ள. இந்த விஷயத்தை மட்டும் நீ வெளியே சொன்ன ரங்கநாயகி அம்மா உன்னை கொண்டே விடுவாங்க. இங்க பாரு, நான் சொல்றத செய்யற, நான் சொல்றத மட்டும்தான் செய்யற, புரியுதா? வா. அதுக்கு தான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னு சொல்றது. அண்ணா, நீ தான் சக்திக்கு ஹெல்ப் பண்ணன்னு அம்மாக்கு தெரியுமாண்ணா? ஏய் அதெல்லாம் தெரியாது, சும்மா இரு. தெரிஞ்சா சக்தி யாரு, நீ எதுக்கு அவளுக்கு உதவி பண்ணன்னு கேட்டா நான் என்ன செய்யறது? சங்கிலியாவே ஒத்துக்கிட்டான்னு தான் அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப சங்கிலியும் எஸ்ஐயும் உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு நீ தான் காரணம். ஆஹா, கலக்குறப்போ. அடுத்து என்ன, டூயட்டா? புரியலையே. என்னன்னா நீ நேரா போய் சக்தி கிட்ட சொல்லு, நான் தான் உன் குடும்ப மானத்தை காப்பாத்தினேன்னு. அப்படியே ஒரு ரோஸ் எடுத்து நீட்டி அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணனா? இவ்ளோ பண்ணிருக்க, உன்னை எப்படி வேண்டான்னு சொல்லுவானே? அச்சச்சோ. கிரி அண்ணன் வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டாரா. நமக்கு அதெல்லாம் தாக்காதுவா, ஓடி போயிடலாம். அண்ணே இப்படி வெக்கப்பட சொல்லி யாருன்னு உனக்கு சொல்லி கொடுத்தது? அண்ணே எப்படி வெக்கப்படுற தெரியுமா? டேய் சும்மா இருங்க, எங்க அண்ணனை ரொம்ப ஓட்டுறீங்க. அண்ணன் பாவம் இல்ல. சரண்யாமா, என் செல்லம் தானே நீ. அண்ணன் இப்ப சக்தி நம்பர் கேட்பனா, நீ டக்குன்னு நம்பர் கொடுத்துருவியான். எப்படி தடா செல்லம்? என்னெல்லாமோ பண்ணி சக்திக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, அதனால தரேன். ஏய் தங்கச்சினா தங்கச்சி தான். கொஞ்சம் இருமா. சொல்லு 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 சொல்லு. 98 மேல சொல்லுமா, அதான் ஏற்கனவே சொல்லிட்டல. இருண்ணா, மத்தத சொல்றேன். 98 நோட் பண்ணிக்கோ. 46 46 76 76. அப்புறம் மீதி நம்பர்லாம் நான் அப்புறமா தரேன், எனக்கு டயர்டா இருக்கு. என்னம்மா இது, இப்பவே சொல்லமா? நான் அப்புறம் சொல்றேன். செல்லல ப்ளீஸ்மா, இப்பவே கொடுத்துட்டு போயேன். வழக்கம் போல வேலையை காமிச்சிட்டா. நல்ல குடும்பம்டா. சீ படா. இன்னும் 4 நம்பர் தானே, 4 நாள்ல வாங்குறேன். மம்மி மம்மி கதவு தரங்க. மம்மி மம்மி, அப்பா அப்பா பயமா இருக்குப்பா, கதவை திறக்க சொல்லுங்கப்பா. மம்மி இங்க பாரு புஷ்பா, உன் பயம் பையன்னு சொல்லுவ, அவன் பாரு இப்ப எவ்வளவு பயந்து போய் கிடக்குறான். கதவை தர, எவ்வளவு இருந்தாலும் பேசிக்கலாம். வா புஷ்பா. நல்ல வேளை புஷ்பா, ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவேன்னு எல்லாரும் பயந்துட்டோம் புஷ்பா. மம்மி புஷ்பா, ஐயோ மம்மி, அக்கா புஷ்பா, தொடாதீங்க, தொடாத, என்ன தொடாத. நான் ரூமுக்குள்ளேயே செத்து போயிடுவேன் நினைச்சிட்டீங்களா? உங்க கண்ணு முன்னாடியே கொளுத்திக்கிட்டு சாக போறேன். அத நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நீங்க அணுவா துடிக்கணும். ஏயா, இனிமே நான் உயிரோட இருந்து என்ன ஆக போகுது? எல்லாரும் முன்னாடியும் மானம் போயாச்சு. இதுக்கு மேலேயே நான் உசுரோட இருந்தேன்னு வச்சுக்கோ.
அது எவ்வளவு கேவலம். சாவறதுக்கு எனக்கு உயிரோட இருந்தா பிடிக்கல. அக்கா 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 மாமா மம்மி மம்மி சொன்னா கேளுங்க மம்மி. ஐயோ வேணாம் புஷ்பா. ஐயோ சொல்றேன் வேணாம். மம்மி என்னக்கா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? வேணாம் மம்மி. அப்பா சொல்லுங்கப்பா. மம்மி வேணாம் மம்மி ப்ளீஸ் மம்மி. என்னக்கா நீ புஷ்பா சொல்றத கேளு புஷ்பா. கேளுங்க மம்மி. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஏன் புஷ்பா? ஏன்க்கா இப்படி எல்லாம் பண்ற? எனக்கு உன்னை விட்டா வேற யாருக்கா இருக்கா? ஏண்டா என் முகத்தை பார்த்து பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? பாவி, உன்னை தம்பி தம்பின்னு எப்படி எல்லாம் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடின. என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன் கிட்ட கூட அவ்வளவு பாசமா நான் இருந்ததில்ல. ஆனா நீ போய் போய் அந்த மீனாட்சி கால்ல என்ன விழ வச்சுட்டல. நியாயமா பார்த்தா நான் ஒன்னதான் கொளுத்தி இருக்கணும். கொளுத்துக்கா கொளுத்து. நான் சாக தயாரா தான் இருக்கேன். நானும் அவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன். என்னையும் கொஞ்சம் பேச விடுக்கா. நிறுத்துடா. என்ன இப்ப புது கதை சொல்ல போறியா? இல்ல, இனிமே நான் யார் சொல்றதையும் நம்ப போறது கிடையாது. உங்களை எல்லாம் நம்பி நம்பி நான் அசிங்கப்பட்டது எல்லாம் போதும். ஐயோ, என் உடம்பெல்லாம் கூசுது. என் உடம்பு கூசுது.